சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது சரியா தவறா? தண்ணீர் நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. நம் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்பட, ஆரோக்கியமாக இருக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த தண்ணீரை சாப்பிடும்போது குடிப்பதால் நம் உடலில் அநேக பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பதால் நம் உடலில் ஏற்படுகிற 4 பாதிப்புகளை இங்கே பார்ப்போம். முதலாவதாக, இரைப்பையில் உள்ள சாறுகளை கரைந்து போக பண்ணுகிறது. நம் வயிற்றில் செரிமானம் மற்றும் உணவு முறிவுக்கு உதவும் செரிமான அமிலங்கள் உள்ளன. இந்த அமிலங்கள் நாம் உண்ணும் உணவில் உள்ள நச்சுக்களை கொல்ல உதவுகிறது. எனவே இந்த அமிலத்தை செரிமான நெருப்பென்றும் கூறுவர். நாம் சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பதால் செரிமான அமிலங்கள் தனது திறனை இழந்து கரைந்து விடுகின்றன. இப்படி கரைந்து போவதால் நமது செரிமான அமைப்பை முற்றிலுமாக பாதிக்கிறது. இதனால் இன்னும் சிலருக்கு குடல் சுவரில் பிளவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மற்றும் உணவை வயிற்றில் தொடர்ந்து வைத்திருப்பதோடு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு சிறு குடலுக்குள் ஜீரணித்த உணவை அனுப்பும் நேரம் தாமதிக்கிறது. இரண்டாவதாக, உமிழ்நீரின் அளவை குறைக்கிறது. நமது உமிழ்நீரில் உள்ள என்சைம்கள் உணவு முறிவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் உமிழ்நீர் செரிமானத்தில் முதல் பகுதி என்றும் கூறுவர். நாம் சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பதால் நம் வாயில் இருக்கிற உமிழ்நீர் வலுவிழக்கிறது. உமிழ்நீர் வலுவிழப்பதால் நம் வாயில் உணவு முறிவு நிறுத்தப்படுகிறது. இதனால் நாம் உண்ணும் உணவு முறிக்கப்படாமல் நம் வயிற்றுக்குள் செல்கிறது. இதனால் செரிமானம் மிகவும் கடினமாகிறது. மூன்றாவதாக, நெஞ்செரிச்சலை ஏற்படுத்துகிறது. நம்மில் அநேகர் சாப்பிடும் பொழுது நெஞ்செரிச்சல் எடுக்கிறது என்று கூறுவது வழக்கம். இதற்கு காரணம் சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பதுதான். ஏனென்றால் நாம் சாப்பிடும்போது குடிக்கின்ற தண்ணீரை வயிறு உறிஞ்சுகிறது. பின்னர் நம் வயிற்றில் உள்ள செரிமான அமிலத்தின் திறனை குறைத்து கரைத்து விடுகிறது. இந்த தண்ணீருடன் கரைந்த அமிலமானது நமது வயிற்றில் உள்ள உணவை காட்டிலும் தடிமனாகிறது. இதனால் நம் வயிற்றில் செரிமான அமிலங்கள் சுரப்பது குறைகிறது. இதன் விளைவாக நம் வயிற்றில் செரிமானம் ஆகாத உணவுகள் வயிற்றின் சுவர்களால் உறிஞ்சப்பட்டு நெஞ்சு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. நான்காவதாக, உடலில் உள்ள இன்சுலின் அளவை அதிகரிக்கிறது. நாம் உண்ணும்போது தண்ணீர் குடிப்பதால் நம் வயிற்றில் உள்ள உணவு சரியாக ஜீரணமாவது இல்லை. எனவே இந்த ஜீரணமாகாத உணவில் உள்ள குளுக்கோஸ் கொழுப்புகளாக சேகரிக்கப்பட்டு இன்சுலின் அளவை அதிகரிக்கிறது. சாப்பிடும்போது சிறிதளவு தண்ணீர் குடிப்பது தவறல்ல. ஆனால் தொடர்ந்து 1 அல்லது 2 கிளாஸ் அளவு அதிகமாக பருகுவதுதான் தவறு. சாப்பிடும்போது தண்ணீர் குடித்து பழகிவிட்ட நாம் மேலும் குடிக்காமல் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று பார்ப்போம். நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் உப்பை குறைத்து கொள்ள வேண்டும். உப்பு அதிகம் உள்ள உணவை சாப்பிடுவதால் தாகம் ஏற்படுகிறது. எனவே நாம் உண்ணும் உணவில் உப்பின் அளவை குறைப்பதன் மூலம் தண்ணீர் தாகத்தை தவிர்க்கலாம். சாப்பாட்டை முழுங்காமல் மென்று சாப்பிட வேண்டும். நாம் உணவை மென்று சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. அவற்றுள் ஒன்று, உங்கள் உமிழ்நீர் செரிமான செயல்பாட்டை துரிதப்படுத்த உதவுகிறது. மற்றும் நாம் மென்று உண்பதால் உமிழ்நீரின் அளவு அதிகரிக்கிறது. இதன் மூலம் நமக்கு தண்ணீர் தாகம் வருவதை தடுக்கிறது. எனவே நாம் தெரிந்து கொண்ட இந்த அரிதான குறிப்புகளை தொடர்ந்து பின்பற்றி நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேயர்களே. இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே போல் பல செய்திகள் அறிந்து கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.